வணக்கங்க. நம்ம இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் மண்புழு உரம் பயன்பாடு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு. இன்றைக்கி சாணம் போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிராக்டர் லோடு 2000 சொல்கிறாங்க. 4 டிராக்டர் போடணும்னா 8000 ஆச்சு. சரிங்களா? அந்த 8000 போடணும் அப்படிங்கிறப்ப நிறைய மாவட்டங்களில் அந்த சாணம் கிடைக்க மாட்டேங்குது. அல்லது லாரி செலவு ஏற்றுக்கூலி இறக்கூலியோட 2500 3000 ஒரு சில இடத்துல 3500 போயிடுச்சுங்க ஒரு டிராக்டர் லோடு. மாற்று என்ன கொடுக்கணும்? அடி உரம் கொடுக்கணும். மாற்று என்ன? மண்புழு உரம் தான். இந்த மண்புழு உரத்தில் பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்குங்க. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, ஒரு மண்ணுக்கு தேவையான முக்கியமான அமினோ அமிலங்கள் இதெல்லாமே இருக்குது. ஒரு நெல் வயலாக இருந்ததுன்னா 200 கிலோ நம்ம போடுறோன்னு வச்சுக்கிட்டா இன்றைக்கி ₹8 மார்க்கெட்டில் பொதுவான விலை அப்படின்னு வச்சுக்கிட்டா 1600 அடி உரமாக போட. 8000 மாட்டு சாணம், இது 1600. இல்லைங்க, என்னால் இன்னொரு 200 போட முடியும், 3200 நான் கொடுக்குறேங்க, 400 கிலோ போடுங்க. இந்த பயிர் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த பயிர்களுக்கு போடலாம்? எல்லா பயிருக்கும் போடலாம், எல்லா நிலத்துக்கும் போடலாம். பயிறு வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள். இதை கொடுக்க எந்தெந்த பயிரெலாம் அதிகமாக வெடித்து வளரணுமோ, உதாரணத்துக்கு வெங்காயம் ஒரு காயை நட்டால் 6 காயாவோ 7 காயாவோ வெடிக்கணும். உளுந்து ஒரு விதை போட்டோம்னா 45 விதையாக வெடிக்கணும். அந்த வெடிக்கிற செயலை செய்கிறதான் மணிச்சத்து. அது உள்ள ஒரு முக்கியமான பொருள் மண்புழு உரம். மலைத்தோட்டங்கள்லாம் பொதுவாக பயன்படுத்துவாங்க, ஆனால் அளவாக பயன்படுத்துவாங்க. என்னை பொறுத்தவரை அது நிறையா பயன்படுத்தலாம். நீங்கள் மாடுகள் வச்சுருக்கீங்கன்னா மாட்டோட சாணத்தை அப்படியே வைக்கிறது ஒரு வகை. பட் பொதுவாக மண்புழு உரமாக மாற்றி வச்சிங்கன்னா அதோடைய செயல்பாடு ரொம்ப ஜாஸ்திங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தோட அளவு ஜாஸ்தி. அதனால தான் நான் இதை முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன், மண்புழு உரம் கொடுங்கன்னு. இதை எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும்? முக்கியமாக கொடுக்கணும் ஆற ஒட்டி இருக்கக்கூடிய மணல் பாங்கான இடம், கடலோர பகுதிகள், இவங்க கண்டிப்பாக கொடுக்கணும் உடனடி சத்துக்கு. அடுத்து யார் பண்ணோம்? மாடி தோட்டம். ஒரு சில பேர் ஆசையாக நான் சின்ன இடங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வளர்க்குறேங்க அப்படின்னு ஒரு ஆசையாக வளர்க்குறீங்க பார்த்தீங்களா? உங்கள் நிலத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க. வாழை தோட்டம் கண்டிப்பாக இருக்கணும். வாழை தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும். வாழை, கரும்பு, மஞ்சள், திராட்சை, பழமரங்கள், அதாவது கொய்யா, மாமரம் கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளவு போடணுங்கிறது அளவு இல்லைங்க. உண்மைக்கு சொல்லப்போனால் அளவில்லை. மண்ணுக்கு அவ்வளோ தேவையான சத்துக்களை பிரட்டி கொடுக்கும், மாற்றி கொடுக்கும். இதில் இன்னொரு முக்கியமானதுன்னா, சாணம் மாதிரியே நம்ம கொடுக்குற தண்ணீரையோ அல்லது சத்துக்களையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். உள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். இதை இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதை நீங்கள் கோடை காலத்துலேயும் பயன்படுத்தலாம், ஏன்னா சேர்த்து வச்சு கொஞ்சமாக கொடுக்கும். அதே மாதிரி என்ன செய்யும்? மழைக்காலத்துலேயும் பயன்படுத்தலாம். அதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய தண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி நேரத்துலையும் மரத்துக்கு சத்து வேணும், முக்கியமாக வாழைக்கு வேணும், எல்லா பயிர்களுக்கும் மழைக்காலத்தில் வேணும். அப்படின்னா மண்புழு உரம் போடலாங்க. சரியான இடத்துல கம்மியான விலையில் எங்கே கிடைக்குது? ஒரு சில இடத்துலலாம் நம்ம பேசி வாங்கினோம்னா ₹5 கூட கிடைக்குதுங்க. ஒன்று நீங்கள் தயார் பண்ணோம், அல்லது வாங்கினா ₹8 சொல்லுவாங்க, நிறையா வாங்கினா ₹5 சொல்லுவாங்க. எங்கே கிடைக்கிது அதோட தரமும் பார்க்கணும். யாரும் ஏமாத்திராமல், கலப்படம் இல்லாத, கொஞ்சம் பொதுவாக வராது தரமான பொருள்கள் எங்கே கிடைக்கிது முன்கூட்டியே சொல்லி வச்சு வாங்கி பயன்படுத்தினா அதிகமான லாபம் இருக்குங்க. கடலோர மாவட்டங்களில் விளைச்சல் கம்மியாக இருக்கிற எல்லா நிலங்கள்லேயும் பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக போட்டு மண்ணையும் வளப்படுத்தணும், அதிகமான லாபமும் பெறணும். அப்படிங்கிற எண்ணத்தில் மற்ற பொருள்களை நம்ம கொடுக்கறத விட மண்புழு உரத்தின் மூலமாக நீங்கள் அதிகமான லாபம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மண் வளப்படும் நீண்ட நாளைக்கு. சரிங்களா? பாருங்கள், மீண்டும் சந்திப்போம்.